அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லோரும் நலமாயிருப்பேன் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமாயிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோன்னு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோண்டா ஒரு ப்ளாக் ஒன்று தான், அதுவும் கொஞ்சம் கிளிக் எடுத்து அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், முடிஞ்ச அளவு. வாங்க வீடியோக்கு போகலாம். இது அவர் வெக்கேஷன் போகிற நாளாண்டு, அதாவது துபாய் போகிற நாளாண்டு எடுத்த வீடியோ. அடுத்து லன்ச் மெனு உண்டு, அவருக்கு என்னென்ன திங்ஸ் கொண்டு போகிறதுக்கு செஞ்சது அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். எப்போதும் போல் ஒரே மாதிரி சாமான் அனுப்பாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அனுப்புண்டு, கொஞ்சம் வித்தியாசமான திங்ஸ் எல்லாம் செஞ்சுருந்தேன். முக்கியமாக கேக் செஞ்சேன். உண்மையில் அந்த கேக் எடுத்துகிட்டு போக படிச்சல அவருக்கு, ஏன்டா அதில் கொஞ்சம் மிஸ்டேக் உண்டாயிட்டது, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதோட இந்த மாசிச்சாம்பல் அச்சாறு இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. மாசிச்சாம்பல் அச்சாறு ரெசிபி நான் ஷேர் பண்ணலை, வீடியோ எடுக்கவும் இல்லை. ஏன்டா ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிக்கிறேன், பார்க்காதவங்க லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க. இந்த அச்சாறு கருப்பட்டி போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக வரும். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறின பிறகு நான் இதெல்லாம் பேக்கிங் வேலையெல்லாம் தொடங்கிட்டேன். இப்போ முந்தின நைட்டே இதெல்லாம் செஞ்சு அப்படியே நான் ஆற வச்சுட்டேன். அன்றைக்கு ஃபுல் பிஸியும் வேலையும் கூட. இப்போ இதெல்லாம் செஞ்ச பிறகு நாங்கள் நைட்டுக்கு டின்னருக்கு ஹோட்டல்லே கொத்து ரொட்டி வாங்கியிருந்தோம். அதுதான் எல்லோரும் சஹனில் இருந்து சாப்பிட்டோம். இந்த மாசிச்சாம்பல் அச்சார் 6 மாதம் ஆயினாலும் ஒன்றும் ஆகாது, அப்படியே அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு இன்னப்படி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த சாப்பாடுகளோடு அவங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நைட் டின்னரை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் கிளிப் எடுத்துட்டு, அதாவது அன்றைய நாள் அடுத்த நாள் வட்டலாப்பம் செய்கிறதுக்கு. வட்டலாப்பம்னா லஞ்சுக்கும் அடுத்து அவருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும். அதுக்கு சீனியை கரமல் பண்ணி அதோட கருப்பட்டியெல்லாம் கரமல் பண்ணி எல்லாம் மாற வச்சிடணும். மாறின பிறகு தான் முட்டையோட சேர்க்கணும். இதோட வீடியோவெல்லாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறதால நான் திரும்ப திரும்ப வீடியோ எடுக்கலை. இப்போ முட்டையை 2 இதாக அடித்து எடுத்துன்னு ஒன்று வட்டலாப்பத்துக்கும் அடுத்து பீட் பண்ணுறதுக்கும், அதாவது கேக்குக்கும். முட்டையை நல்லா எண்ணெய் அடித்து எடுத்த பிறகு அதோட கரமல் பண்ணது கருப்பட்டி எல்லாம் சேர்த்து எடுத்து அவிச்சு எடுத்துட வேண்டியது தான். இப்போ இது கேக்குக்கு எல்லாம் நான் போட்டு எல்லாமே சரியாச்சு. கேக்கும் நல்லா பேக் ஆகி வந்துச்சு. ஆனால் அதோட சேர்த்து எண்ணெய் தான் கொஞ்சம் வாசம் வந்துச்சு. அந்த கேக்கை லாஸ்ட் வரைக்கும் எப்படியுமே யூஸ் பண்ணல, நான் எந்த எண்ணெய் செய்ய. இப்போ கீ ரைஸுக்கு ரைஸ் குக்கரில் அரிசி போட்டு அதோட தண்ணி ஊற்றி கீயை கொஞ்சம் தாளித்து ஊற்றினாலும் லேசி, இல்லைன்னா உங்களுக்கும் சட்டில் போட்டு அப்படி தாளிச்சிட்டு அரிசி போட்டு தண்ணி ஊற்றிப்போம். இல்லை அதோட மஞ்சள், அதோட கருவேப்பிலை, ரொம்ப சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். அதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க. எல்லாம் ரைஸ் எல்லாம் எப்படி சமைச்ச பொரி இப்படி தனிச்சது கீ ரைஸ் நல்ல மனமாக இருந்துச்சு. இதோட கொஞ்சம் ஒனியனை ஃப்ரை பண்ணி மேலுக்கெல்லாம் தூவிக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும். அன்றைய லஞ்சுக்காக கொஞ்சம் விசேஷமாக சமைச்சிருந்தேன். அதோட பீஃப் கறியோட சிக்கன், இந்த அச்சாறு, மாசிச்சாம்பல், அதோட களியாக்கறி, பருப்பு, பப்படம். அடுத்து டெசர்ட்டுக்காக வட்டலாப்பம் செஞ்சுருந்தேன். ஒரு கோப்பர் லஞ்சுக்கும் அடுத்து ஒரு பாக்ஸ் அப்படியே எடுத்துன்னு போகிறதுக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டேன். எங்களோட லஞ்ச் மெனு அன்றைய நாள் இப்படி தந்துச்சு. இப்போ எல்லாம் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் சஹன் சாப்பாடே நாங்கள் இருந்து எல்லோரும் ஒன்றாக இருந்து சாப்பிட்டோம். இப்படி ஒன்றாக இருந்து சாப்பிட்டு அடுத்தது இறைவன் நாடணும், எல்லோரும் ஒன்றாக இருந்து ஃபேமிலியோடு சாப்பிட்றதுக்கு. இன்ஷா அல்லாஹ். இப்படி தான் எங்களோட லஞ்ச் மெனு அன்றைக்கு இப்படி தான் போணுச்சு. இப்போ இதோட பால் சாப்பாட்டை முடிச்சிட்டோம். அடுத்தடுத்து வேலையில் இருந்துச்சு எல்லாம் ஒன்றா செஞ்சு முடிச்சிட்டேன்னு. ஆனால் வீடியோ எடுக்கிற டைம் இல்லை, எப்படியுமே வேலையை முடிச்சிடணும், அதில் தான் முக்கியமாக கண்ணுங்கருத்துமாக இருக்கிற வேலையை இந்த வீடியோ எடுக்கணும்ட்டு யோசனை வரதே இல்லை. எப்படியோ வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு பகல் எல்லோரும் இருந்து ஒன்றாக இருந்து சாப்பிட்டோம். எல்லா வேலையும் பார்த்துட்டு லஞ்ச் மெனு சமைச்சிட்டு அதோட பேக்கிங் வேலைகள் மிச்சம் அதெல்லாம் செஞ்சுட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்யணும். ஒன்று சரி அன்றைக்கி எல்லா மருந்துகள் எடுக்கணும், ஃபார்மசி போகணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும். அந்த டைமுக்குள்ளே ஏர்போர்ட்டுக்கும் போய் சேர்ந்துடணும். அன்றைய டின்னருக்கு அதையோட கொஞ்சம் இடியாப்பம் சுட்டு எடுத்துட்டேன். அந்த டின்னர் சாப்பாடும் அதே தான், அதோட இடியாப்பம் மட்டும்தான் வேறு சேர்த்துட்டேன். கறியெல்லாம் அப்படியே இருந்துச்சு, ரைஸும் இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றாக இருந்து அதையும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு விட்டு 16 மணி போல் தான் போனோம். நான் போகலை, ஏர்போர்ட்டு புள்ளிகள் தான் போனேன் அவரை வழி அனுப்ப. அல்ஹம்துலில்லாஹ் அவரும் போய் சேர்ந்து விட்டார். மீண்டும் இதுபோல் ஒரு நாள் ஒன்று எல்லோரும் ஒன்றாக இருந்து சாப்பிடுறது. எல்லோரும் துவா செஞ்சுக்கோங்க இறைவனை. எல்லாம் இறைவன் நாட்டப்படி தான் நிகழ்வு. எங்களால் எதுவும் செய்ய முடியாது, சொல்லவும் முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.